ரதசுத்தவதாத ஜகநாத போரஸ்தகத்தரதம் விரச்சராரவஜோஜ் ரதம் விரச்ச விக்கம் சீசாவாசவர்ச்சக்கம் பூமியை நான் அதிர வைப்பேன், பூமியை நான் அதிர வைப்பேன், பூமியை நான் அதிர வைப்பேன். சுப்ரீம் கல்கி நம்ம ஆண்டவர் என்ன மாதிரி வில்லன். கல்கியோட படத்துக்கு நேற்று போயிட்டு வந்தாங்க. கல்கி ரிவ்யூ தான் இப்ப இந்த வீடியோல. மனசாட்சிட பூமியை நான் அதிர வைப்பேன். அந்த கிளைமேக்ஸ்ல இந்த டயலாக் சொன்னாரு பாருங்க. ஐயோப்பா ஆண்டவரே, அந்த பழைய ஆள வந்தான் கெட்டப்புல மொட்டையை அடிச்சுட்டு ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு அந்த நாட்டுக்கட்ட உடம்போட இப்படி இருக்கிறாரு. கிளைமேக்ஸ்ல காட்டுறாங்க. சரியானது. ஸ்டார்டிங்ல ஒரு 20 நிமிஷம் சீன் வந்தார் ஆண்டவர். கிளைமேக்ஸ்ல காட்டும் போது தான் அந்த சீனு என்ன மாதிரி சீனுங்க அது. எப்பா கன்ஃபார்ம் கல்கி தியேட்டர்ல போய் பாருங்க. செம்ம தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரியா இருக்குங்க படம். வேற லெவல். பிரபாசன் பயங்கரமா கிராபிக்ஸுக்கு பயங்கரமா செலவு பண்ணிருக்காங்க. அந்த புஜ்ஜி டப்பிங் வாய்ஸ் வந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் மேடம் தான் பண்ணியிருக்கிறாங்க. புஜ்ஜியோட டப்பிங் வாய்ஸ். அவரோட வெஹிக்கல் பேர் புஜ்ஜி. ஸோ அந்த புஜ்ஜி கூடயே ஜாலியாக விளையாடுவார். ஸோ இந்த கல்கி படத்தில் ரெண்டு நாடுகள் இருக்கு அவங்க இல்லை. ஸோ இந்த கல்கி படத்தில் வந்து 2 நாடுகள் இருக்கு. என்னன்னா காம்ப்ளெக்ஸ்ன்னு ஒரு கண்ட்ரி. கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுளே இல்லை, மனுஷன் தான். அவன் தான் அந்த எலக்ட்ரிக்கல் பவர் யூனிட்ஸ் கரண்டால வரக்கூடிய ஒரு நாடு காம்ப்ளெக்ஸ். 2வது வந்து ஷம்பாலான்னு ஒரு நாடு இருக்கு. ஷம்பாலால தான் கடவுள் நம்பிக்கை. கடவுள் இல்லை, கடவுளை வழிபடுறவங்க, கடவுளை பிறக்க வைக்கிறவங்க, கடவுள் நம்பிக்கை முழுசாக வச்சுருக்கிறவங்க இவங்க ஷம்பாலா. ஸோ காம்ப்ளெக்ஸ் விஸ் ஷம்பாலா இவங்களுக்கு தான் ஃபைட் இந்த படத்தில். ஸோ அதுதான் கல்கி 2898. கல்கிங்கிற ஒரு புராண கதை. இதில் மகாபாரத கதை, அர்ஜுனன் கர்ணன் விலாச கதையும் வருது. இதில் என்ன ஆச்சரியம்னா நம்ம விஜய் தேவரகொண்டா அண்ணனும், மிர்னால் தக்கூர், துல்கர் சல்மான் அண்ணன் இவங்க 3 பேரும் கேமியோ பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 3 பேருமே மகாநதியில் நடித்தவங்க. அதே டேரக்டர் நாக் அஸ்வின் சார் அவர் டைரக்ட் பண்ணுது. ஸோ இவங்க 3 பேருமே நடிச்சிருக்கிறாங்க படத்தில். ஸோ விஜய் தேவரகொண்டா அண்ணன் தான் ஆக்சுவலாக அர்ஜுனன் கேரக்டராக நடிச்சுக்கிறார். ஒரு 10 நிமிஷம் சீன் வருவார். துல்கர் சல்மான் வந்து யார் கேரக்டர், நம்ம பிரபாஸை வளர்த்து விட்ட ஒரு சோல்ஜர் வருவார். மிர்னால் தக்கூர் மேடம் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் நாட்டில் இருக்கிற ஒரு ப்ரெக்னென்ட் விமன். ஸோ 150 நாட்குள்ளே எந்த ப்ரெக்னென்ட் உமன் இருக்கோ அந்த ப்ரெக்னென்ட் விமனுக்குள்ளே தான் அந்த கடவுளே பிறக்க போகிறார். ஸோ கடவுளே ஒரு தாய் வயிற்றுல பிறந்தா எப்படி இருக்கும். ஸோ கடவுள் பிறக்கிற மாதிரி இந்த கல்கி கதை இருக்குது. அது ஆக்சுவலாக உண்மைதான். ஒரு பெண்ணோட வயிற்றில் பிறந்தவர் தான் கடவுள். அவர் தான் பெருமாள். ஸோ பெருமாள் தான் இந்த படத்தோட கதையை. பெருமாள் எப்படி பிறக்கிறார். கல்கி ஒரு அவதாரம். அந்த கல்கி அவதாரம் சொல்லுவோம்ல, கல்கி அவதாரம். சிவாஜி படத்தில் திருமால் பெருமை படம் இருக்குது. போயிட்டு அது போய் யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. ஸோ அந்த கல்கி அவதாரத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கல்கி அவதாரத்தில் தான் இது கல்கி படம் வந்து பேசப்பட்டிருக்கு. ஸோ டெக்னாலஜி மூலியமாக இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருக்காரு நம்ம நாக் அஸ்வின் சார். கிராஃபிக்ஸுக்கெல்லாம் பஞ்சமே இல்லைங்க. கிராஃபிக்ஸ் தான் சரியாக இருக்குது. தீபிகா படுகோன் மேடம் அவங்க தான் அந்த தாய், கடவுளை சுமக்கிற தாய், கடவுளே ப்ரெக்னெண்ட்டாக வச்சிருக்கிற தாய் தீபிகா மேடம் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அமிதாப் பச்சன் சார் வேற லெவல். பறந்துலாம் அடிக்கிறாரு. 81 இயர்ஸ் மேன், இன்னும் பறந்து அடிக்கிறாருங்க. பிரபாஸ் சாருக்கும் அமிதாப் பச்சன் ஐயாவும் ஒரு ஃபைட் வரும் கிளைமேக்ஸில். வேற லெவல். செமையா கிராஃபிக்ஸ். யார் டூப் போட்டு நினைச்சாங்க தெரியல. வேற லெவலில் அமிதாப் பச்சன் சார் யார் டூப் போட்டு நினைச்சாங்க தெரியல. 8 அடியில் இருக்கிறாரு படத்தில் பார்த்தா. டூப் போட்டு நடிச்சாரா இல்லை உண்மையாக நடிச்சாரா தெரியல. ஆனால் பயங்கரமான ஆக்டிங் அமிதாப் பச்சன் சார். தமிழ் டப்பிங் வாய்ஸே கொஞ்சம் மிரட்டலாக இருந்தது. அமிதாப் பச்சன் சாரோட தமிழ் டப்பிங் வாய்ஸு மிரட்டலாகவே இருந்தது, நல்லா இருந்தது. ஃபைட்டு பயங்கரமாக இருந்தது. பிரபாஸ் சாருக்கும் அமிதாப் பச்சன் சாருக்கும் ஒரு ஃபைட்டு வரும், அது பயங்கரமாக இருந்தது படத்தில். கிராஃபிக்ஸ் அதிகமாக இருந்தது. பசுபதி அண்ணனும் ஒரு சில கேமியோ சீன்ஸ் நடிச்சிருந்தார், அவரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அதில் ஆமி பென்னு ஒருத்தவங்க லேடி கேட்டின்னு ஒரு கேரக்டர், அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. எமோஷ்னலாக இருந்திருக்கும், ஜாலியாக இருப்பாங்க. கட்சியில் ஷம்பாலா என் சங்கதிக்காக அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுவாங்க. ஃபைட்டு போராட்டம். அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்க தான் வில்லனுங்க. ஸோ ஷம்பாலாவில் இருக்கிறவங்க தான் நல்லவங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஷம்பாலா
ஸோ பிரபாஸ் அண்ணன் வந்து ஆக்சுவலாக சம்பாலாலேருந்து பிறந்து வளர்ந்தவங்க. அவர் காம்ப்ளெக்ஸுக்கு மைக்ரேட் தள்ளப்பட்டார் அனாதையால். ஸோ பிரபாஸ் அண்ணன் இந்த படத்தில் அவர் பேர் பைரவா, ஏஜே பைரவா. ஸோ தள்ளப்பட்டார். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் பரவும்போது கடவுளோட ஆத்மா வந்து நம்ம பிரபாஸ் அண்ணன் உடம்புல புகுந்து அந்த கெட்ட காம்ப்ளெக்ஸில் இருக்கிற சுப்ரீம் தான் நம்ம ஆண்டவர் பேர், களி சுப்ரீம். ஸோ சுப்ரீமோட அசிஸ்டண்ட்டை போட்டு தள்ளிடுவார் பார்ட் 1ல். பார்ட் 2ல் நம்ம ஆண்டவரை போட்டு தள்ளுவாங்க. ஸோ அதுதான் எடுத்துக்கிறாங்க. ஸோ கல்கி சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வில் கண்டினியூ சொல்லிடுறாங்க. ஸோ கடைசியில் உண்மையாக தெரிய வரும் அமிதாப் பச்சன் சாருக்கு பிரபாஸ் தான் ஒரு கடவுளோட தூதருன்னு தெரிய வரும். அர்ஜுனன் கர்ணன், ஸோ கர்ணன் தான் பிரபாஸ் அப்படின்னு கிளைமேக்ஸில் காட்டி முடிச்சிருவாங்க. ஸோ ஆக்சுவலாக கல்கி ஃபேண்டசி டெக்னாலஜி அண்ட் பிரில்லியன்ட் மூவி. பார்க்கலாம், நல்லாவே இருக்குது படம். தேட்டரில் போய்ட்டு பிடிச்சிருந்தா பாருங்கள். தேட்டரில் இல்லைனா ஓடிடி எப்படியோ ப்ரைமில் தான் விடுவான். ப்ரைம் இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் ரெண்டுத்தில் நான் வரும்போது விடும்போது பார்த்து விடுவோம். பாய். இந்த மூவியை நான் தரிப்பேன். நம்ம சிங்கிள் பாய்ஸுங்களுக்காக ஒரு செமையான நியூஸு. படத்தில் திஷா பட்டானி மேடம் என்ன அழகா இருக்கிறாங்கடா. எப்பா கொன்னுட்டீங்களே மேடம். உங்கள் ரொமான்ஸ், இந்த ஹிப்பு, நடை, உடை, பாவனை, வா லவ் பண்ணாதவங்க கூட லவ் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அழகாக இருக்கிறாங்க திஷா பட்டானி மேடம். வா செம்மையாக இருக்கிறாங்கடா. பிரபாஸும் திஷா பட்டானி மேடம் ஜோடி போகிறது தான் செம்மையாக இருந்தது. அந்த ஒரு சில ரொமான்ஸ் எல்லாம் ராக்ஸே கமா ராக்ஸே ப்ளீஸ் என்ன மாச்சு. ஸோ அந்த டைலாக்ல வேறு லெவலில் இருக்கும். சிங்கிள் பாய்ஸாக இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணி திஷா பட்டானியை ரசிச்சு பாருங்கள். அதில் ஒரு பார்ட்டி சாங் வேறு லெவலில் இருந்துச்சு, சரியாக இருக்கும்.